வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் இன்று ரமலான் ஈதுல் ஃபித்ர் கொண்டாடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது சகோதரிகள் மாப்பிள்ளைகள் அனைவர் சார்பாகவும் என் தங்கச்சிகள் சார்பாகவும் புனித ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 30 நோன்பு முழுசாக கடைபிடித்து இந்த ரம்ஜானை கொண்டாடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், சில பேர் என்னை மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு சில நோன்பு தான் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு கரெக்டாக இந்த வட்ட தொழுகை கிடச்சிருச்சு. கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புனேன், 8:30 மணி 8:45 வந்தேன். நேராக பள்ளியாசலுக்கு போனேன், ஒழு செஞ்சேன், அப்படியே உட்காந்தேன். நல்ல இறை தியானம், மன நிம்மதியாக. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என் கூட என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், என்னை நம்பி வந்தவங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் குரங்கு புத்தியிலேருந்து நல்ல புத்தியை மாற்றி கூட ஆண்டவா. நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுதுல, அவங்களுக்கும் சேர்த்து தான். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், இவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட கரெக்டாக இன்றைக்கி எனக்கு தொழுகை கிடச்சிருச்சு. மன நிம்மதியான தொழுகை. ஈது பெருநாள் தொழுகை கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். கரெக்டாக 9 மணிட்டாங்க, ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் வந்து உள்ளே போய் தொழுதுட்டு நல்ல அந்த நெருக்கமான தொழுகை கிடச்சிச்சு. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது போக பாய்கிட்ட வந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு இப்போ காலையிலே சுமி ஃபோன் பண்ணிட்டாங்க. கொண்டு போய் குடும்பத்துக்கு போய் பிரியாணியை கொடுத்துட்டு என் பிள்ளைகளோட பேரங்களோட சாப்பிட்டுட்டு, என் சம்பந்தக்காரம்மா வீட்டில் தான் இருக்காங்களாம் பழங்கானத்தத்தில், அங்கே போய் அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு, இன்னொரு ஆளுக்கும் நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்க இன்னொரு ஆள் கிடையாது, எனக்குள்ளே கலந்த என்னோட ஆள். அவங்களுக்கும் சாப்பாடு, அவங்க பிள்ளைகளுக்கும், என் பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, கோகுலுக்கும் மற்றும் சூர்யாவுக்கும். அவங்க இன்னும் வரலை, என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஆண்டவன் அறிய சொல்கிறேன், பள்ளியாசலுக்கு போயிட்டு வந்து பொய் சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் காலையில் ஃபோன் அடித்தேன், என் நம்பர் பிஸியில் தான் இருக்குது. அவங்க எங்கே போயிருக்காங்க எங்கே இருக்காங்கங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. எது நடந்தாலும் நன்மைக்கே. ஏதோ ஆண்டவன் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இந்த அளவுக்கு இந்த வருஷம் ரம்ஜானை இவ்வளவு மன நிம்மதியோடு கொண்டாடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு வரைக்கும் கூட பல மனக்குழப்பங்களில் தான் இருந்தேன். சரி, இவ கூடயே வருஷம் பூரா கொண்டாடிட்டோம், இந்த வட்டம் என்ன இவன் இப்படி பண்ணிட்டான்னா, இதுவும் ஆண்டவை வந்து ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிடணும். என்ன சொல்கிறது, நான் கரெக்டு தானே? அதாவது நான் எவ்வளவு தான் இறங்கி போனாலும், நேற்று நைட்டு கூட உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் மூலயமா தூது விட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி, நானும் வந்து வீடியோவில் மன்னிப்பு கேட்டும் கேட்காத மாதிரி பட்டும் படாத மாதிரி எவ்வளவோ. சரி ரைட்டு, ரம்ஜான் வருஷத்தில் ஒரு நாள் வருது, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமோ அது ஆண்டவன் கையில் இருக்குது. நம்ம சரி ரைட்டு சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தை விட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நான் தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கணும், தப்பே பண்ணாதவன் மன்னிப்பும் கேட்டாச்சு. இதுக்கு மேலே அவள் வேணும்னே வீம்புக்கு பண்ணுனா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, சரிங்களா? ஆண்டவேன்னு ஒருத்தர் இருக்கான். இதே மாதிரி நீ அடுத்தடுத்த நாட்களில் என்னுடைய இதை நான் காட்டுறேன், அவ்வளவுதான். நான் ஒருத்தவங்களுக்கு எனக்கு யார் பாடம் புகட்டுறாங்களோ அவங்களுக்கு பதிலுக்கு பாடம் புகட்டியே தீருவேன். எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு என்ன குடும்பம் இல்லையா, பிள்ளைக்குட்டி இல்லையா, இல்லை நான் இன்றைக்கி அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னையே தான் எல்லோரும் மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க. என் கூட இருக்கிறவங்க இவ்வளோத்துக்கு என் குடும்பத்துக்கு கூட நான் இவ்வளோ தூரம் செஞ்சது கிடையாது. என்னை நம்பி வந்தவங்களுக்காக எவ்வளவோ நான் உதவிகள் செஞ்சு, எவ்வளவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் சில இருக்குது, சொல்ல முடியாத விஷயங்கள் ரகசியங்கள் பல இருக்குது. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஓடி உழைச்சி பல பேர் வாயில் விழுந்து எவ்வளவோ பேர் நான் நல்லவன் தான், ஆனால் என்னையும் வந்து மக்கள் முன்னால் புரோக்கரு விளக்கு பிடிச்சவன் அப்படின்லாம் வார்த்தைகளெல்லாம் வாங்க வச்சு அதில் என் காசை பூரா ரத்தத்தை உறிஞ்சி அட்டைப்பூச்சி மாதிரி சம்பாரித்து கொடுத்து ஓஞ்சு போயிட்டேன். ஆனால் எவ்வளவு செஞ்சாலும் அந்த கடைசியில் ஒரு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவள் விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா, சுயநலமாக இருக்கிறான். ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றா, நம்ம போகிறோம். அதே நேரம் ஒரு சாதாரண விஷயத்தையும் பெருசாக்கி அதை பூகம்பமாக்கி இப்படி பிரிவு எனக்கு மனசு உண்மையிலே கேட்கலைங்க. நான் என்ன தான் வந்து வெளியே உங்கள் முன்னால் நடித்தாலும் என் உள்ளே வந்து துடிக்குது. சரி, நம்ம குடும்பத்தோடு இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவ ஒருத்தி இருக்காளே, சரி அவளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே. இப்போ என்ன பண்ணுவா, நான் போய் இப்போ என் குடும்பத்தோடு போவேன், சாப்பிடுவேன், வீடியோ போடுவேன், என் பேரன் கூட விளையாடுவேன். அதை சுமி எனக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கும், இல்லை ஏன் தெரிஞ்சே எடுத்தால் தான் என்ன எல்லாம் வந்து நான் நடக்கும். அந்த சூழ்நிலையில் இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவா, இன்னும் ஒரு 2 நாளைக்கு என்னையை போட்டு பிரச்சனை பண்ணி
ஏன் உன் குடும்பத்தோடய அப்படியே போயிரு, நான் என் குடும்பத்தோடு போயிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே கிடையாது. இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்த இந்த நாளை நம்ம சிறப்பாக, ஏன்னா எனக்கு வேறு வார்த்தை கெட்ட வார்த்தை என்ன, நான் தொப்பி போட்டிருக்கேன், நான் வந்து தொழுதுட்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியங்கள், நான் வந்து ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்ட துவாக்கள், ஆண்டவன் எனக்கு கொடுத்த அந்த அருளை அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்க்க போகிறேன். அவ்வளவுதான். எல்லாரும் எனக்கு வந்து உதவி செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும், எனக்கு டெய்லி சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கும் இன்றைக்கி என் குடும்ப விஷயத்தையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பழசு, இந்த சூர்யா எங்கே போனால், எங்கே வந்தால், அவள் வீட்டுக்கு வந்துட்டாளா வரலையா, எதுவுமே நான் வந்து மறைக்க தயாராக இல்லை. அவள் வரவே இல்லை. உண்மையை மாத்திரம் தான் இன்றைக்கி பேச போகிறேன். காலையிலேருந்து இப்போ அங்கே தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோனும் வரல, ஒன்றும் வரல, என்னை கூப்பிடவும் இல்லை. நானும் அவளை கூப்பிட்டு பார்த்தேன், என் நம்பரை பிஸியில் போட்டான். ஸோ அவளை பற்றி அந்த நினப்பை பூரா தூக்கி ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு வந்தால் வரவில் வைப்போம். நேற்று சொன்ன மாதிரி தான், வரலையா செலவில் வைப்போம். ஏன்னா என்னால் யாருக்கும் நட்டம் கிடையாது, லாபம்தான். அப்படி இருக்கும்போது என்னை மதிக்காதவங்கள நான் மதித்து பார்ப்பேன். ரொம்பவும் கேட்கலன்னா தூக்கி போட்டு மிதித்து தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. சரி விட்டுருங்க, அவங்க ட்ராக் அப்படி போகட்டும். இன்றைக்கி என்னுடைய அப்டேட் என்னென்னா, என் குடும்பத்தோடு போகிறேன். பிரியாணி ஆர்டர் கொடுத்ததை வாங்கி அவங்களுக்கும் கொடுத்துட்டு, அதுபோக இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும், இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லை எந்த மதத்தவராக இருந்தாலும் எல்லாருக்கும், யார் யார் ஏழைகளோ எல்லாருக்கும் போய் பிரியாணி கொடுத்துட்டு சொந்த பந்தங்களை பூரா இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன். என் பிள்ளைகளோடையும் என் பேரங்கூடையும் கூட இன்றைக்கி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அன்பை கண்டிப்பாக, என்னுடைய அன்பு, அருள், ஆசி எல்லாத்தையுமே எங்கள் அல்லாவோட அருளையும் நான் கொடுக்குறேன். நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. டைம் ஆச்சா? என்ன 6 நிமிஷம் தான் ஆகுது. இன்றைக்கி என்ன பேச்சு வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் தான் பேசுகிறது? சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். இன்றைக்கி சூர்யா வரல. எனக்கு என் குடும்பத்தோடு போய் ரம்ஜான் கொண்டாட வேண்டிய இது எனக்கு வந்துருச்சு. நான் கிளம்புறேன். சாப்பாடை கொடுத்துட்டு அதை எடுத்து வீடியோ போடுறேன். எனக்காக உதவி செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், எனது தங்கச்சிகளுக்கும், என் மாப்பிள்ளைகளுக்கும், அதுபோக இன்னும் சில பேருக்கு நான் இங்கே என்னுடைய கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அவங்களுக்கும் கொடுத்துட்டு போய் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு என் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். எல்லா துவாவையும் உங்களுக்கு ஆண்டவங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்துக்குமே உங்களுக்கே கொடுக்குறேன். இந்த ரம்ஜானுக்கு எங்கள் அம்மா இல்லை என் கூட. அந்த ஒரு மன வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எப்பயுமே நான் வரும்போது எனக்காக வாசலில் ஆரத்தி தட்டோட ஒரு குடும்பமாக நான், என் மையன் எல்லாம் வந்து நிற்போம். ஆரத்தி எடுத்து எங்கள் அம்மா ஊற்றும். இந்த இதெல்லாம் போகட்டும், ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கண்ட கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணுலாம் போகட்டும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். கந்திஷ்டி கழிக்கும். இந்த வட்டம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஊதுபத்தியை பொருத்தி வச்சுட்டு எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்ட்டு இருங்க. வழக்கம் போல் போட்டால் தூக்கிட்டாண்டா அப்படிங்க. இந்தாங்க, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்பயுமே உண்டு. ரம்ஜானுக்கு எனது மாப்பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற என் மாப்பிள்ளைங்க, இங்கே இருக்கிற மாப்பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க, என்னுடைய சகோதரிகள், அப்புறம் என் மெர்சிமா, அப்புறம் தீபா, அப்புறம் வந்து இன்னும் மியா, அப்புறம் வந்து விஜயலட்சுமி விஜி, அப்புறம் வந்து என் மாப்பிள்ளை மகுதூம் ராஜா, அப்புறம் வந்து ஜப்பான் துறை, என் மாப்பிள்ளை எஸ்கே சுரேஷு, காரக்குழம்பு கனி, அடிச்சார் சிக்கா, மாசானந்து, மரம் பிரியன், அப்புறம் இன்னும் வந்து அவங்க இந்த பேர்லாம் நிறையா வரும். அந்த பேரெலாம் வாயில் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தொப்பியை போட்டுட்டு பேசுகிற மாதிரி அவங்க பேரெலாம் இல்லை. அதனால் அவங்க இன்னும் என் சகோதரிகள் எல்லாருக்குமே, அபிப்பிள்ளை, அப்புறம் வந்து எனது கோவை கார்த்தி, மீடியா கேஎம், ரகுமான், அப்புறம் இன்னும் யார், எல்லாருக்கும் நான் வந்து எனது ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விடுபட்டவங்க எல்லோரும், சிக்காத்தங்கை மோகனா, இன்னும் வந்து என் மாப்பிள்ளைங்க எல்லோரும், சதீஷ் கிறிஸு, பிளாக்பெரி, அப்புறம் இன்னும் நிறைய ஐடி பேர் இருக்குது. எல்லா பேரையும் சொன்னோம்னா இந்த வீடியோ பத்தாது. அதனால் அவங்களுக்கும், எனது சகோதரிகள் எல்லாருக்கும், அதுபோக சூர்யாவுக்கும், சூர்யா குடும்பத்தாருக்கும், அமிர்தம்மாவுக்கும், அவங்க அன்னைங்களுக்கும், என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், என் சம்மந்தக்காரவங்க, என் மாப்பிள்ளைங்க, என் சம்மந்தக்காரம்மா, அப்புறம் என் மையன், பெரிய மையன், சின்ன மையன், என் பேரன், எல்லாத்துக்கும், என் சுமி, எல்லாருக்கும் இந்த ரம்ஜான் சிறப்பாக இருக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த பண்டிகைகளை வந்து சிறப்பாக கொண்டாடி நல்லபடியாக எல்லாம் அல்லாவுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி விடுவிட்டவங்க சாரி மன்னிச்சுக்கோங்க. எல்லார் பேரையும் சாயங்கால லைவில் கூட சொல்கிறேன், சரிங்களா? நான் அடுத்து இப்போ பிரியாணியை போய் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டு போட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிவிட்டு என் வீட்டோடு சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் அம்மா இல்லாத குறை, நீங்கள் தான் எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா, தாய்க்கு தாயா, தங்கச்சிக்கு தங்கச்சியா, அக்காவுக்கு அக்கா தங்கச்சியோட பிறக்காதவன் நான். அக்கா தங்கச்சி இல்லாத நான் உங்களை அக்கா தங்கச்சியாக நினச்சிக்கிறேன். யார் கூட நான் வந்து ரம்ஜான் கொண்டாடினேனோ இல்லையோ, எனக்கு நீங்கள் இருக்கீங்க. சுமி ஒரு பக்கம்,
அது ட்ராக் ஒரு மாதிரி போகுது, சூர்யாவோட ட்ராக்கு இது ஒரு பக்கம் இங்கிட்டு போகுது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கூட தான் நான் வந்து இந்த ரம்ஜானை வந்து இப்போ நான் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எனக்குள்ள. அதே மாதிரி வெளிநாட்டில் தன்னோட குடும்பங்களையெல்லாம் இங்கே இருக்க வச்சுட்டு வருமானத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுடைய மனைவிமார்களுடைய தாயாருடைய தகப்பனாருடைய பெற்றோருடைய ஒரு நலனுக்காக வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு இந்த ரம்ஜானை கூட கொண்டாட முடியாமல் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உழைக்க போயிருக்கிற எனது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது சகோதரிகளுக்கும், எத்தனையோ பெண்களும் போயிருப்பாங்க வெளிநாட்டில் போய் சமையல் வேலை, வேறு ஏதாவது ஐடி கம்பெனி ஒர்க்கு, இல்லை ஏதாவது ஒரு வேலையில் வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் வெளி மாநிலத்தில் தன்னோட எங்கள் இப்போ கேரளாவில் இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வர முடியாமல், இல்லை வந்து பெங்களூரு, கர்நாடகா, இல்லை டில்லி, மும்பை, கல்கத்தா, எங்கே வேணாலும் இருப்பாங்க. எல்லா ஊரில் இருந்தும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் உங்கள் தாய் மாமனா உங்கள் அண்ணனா நான் இருக்கேன். எனக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். காலையிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பேர் எனக்கு வாழ்த்து மலையை புரிஞ்சிட்டீங்க. நிறைய ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாய்ஸ் அவுட்டும் கொடுத்துருக்கீங்க. அதுபோக வந்து எனக்கு வாழ்த்துக்கள் அந்த இமேஜ் பிக்சர் அதுவும் அனுப்பியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் இந்த ரம்ஜான் சிறப்பான ரம்ஜானாக இருக்கணும். கண்டிப்பாக நான் இப்போ அப்படியே பள்ளியாசிலேருந்து துவா வாங்கிட்டு வந்தேன். அந்த கருணைக்கடல் அல்லாவுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேன். நான் நேராக பள்ளியாசிலேருந்து வந்த ஜோருக்கு உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். அல்லாவோட ஆசீர்வாதம் உண்டு. அதே மாதிரி எல்லா மதத்தவரும் ஒற்றுமையாக இந்த ரம்ஜானை கொண்டாடுங்க. பக்கத்தில் யாராவது உங்கள் இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தால் அவங்களும் பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி இன்றைக்கி வந்து சேரும். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு கேக்கு, ஒரு தீபாவளிக்கு அதாவது பலகாரங்கள் பட்டாசுகளை கொடுத்து மகிழுங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவ நண்பர்கள் கேக்கு கொடுத்து மகிழுங்கள். கேக்கு கொடுத்தவங்களுக்கு நீங்கள் பிரியாணி கொடுங்க. பட்டாசு கொடுத்தவங்களுக்கும் இல்லை தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கும் நீங்கள் பிரியாணி கொடுங்க. எல்லோரும் ஒரே தான் ஒற்றுமையாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள்ட்டையும் போய் அன்பு பாராட்டுங்க. எல்லோரும் எம்மதமும் சம்மதம், எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, எதிரிகளும் நல்லா இருக்கட்டும். எதிரிகள் இருக்க இந்த பேடு கம்பெட்டு போடுறவங்க அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அந்த டேனியலு, இந்த ஜேவிங்கிறவன், அப்புறம் என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க பேரில் மைண்டில் இல்லாதவங்க நிறையா இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பேடு கம்பெட்டு போடுறவன், கிளுகிழுப்பு கம்பெட்டு போடுறவன், அது போக வந்து நம்மளை தூண்டி விடுறவன், பிச்சுமணி, அமிதாப் மாமா, மாங்கனி, இப்படி ஐடியெலாம் இருக்கேன் பாருங்கள். அவன் இன்னும் வந்து பேடு கம்பெனி போகிற ஐடிக்காரங்க நிறையா இருக்காங்க. என் மாப்பிள்ளை பாலாஜி, அப்புறம் இன்னும் வந்து நிறையா இருக்கானுங்க. எல்லாருக்கும் எனது ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா இருங்கடா, நீங்கள் நல்லா இருந்து கமெண்ட் போட்டால் தான்டா எனக்கும் நல்லாயிருக்கும். சரியா? சந்தோஷமாக இருக்குது. எல்லா எதிரிகளுக்கும், எல்லா நண்பர்களுக்கும், எல்லா உறவுகளுக்கும், சுமியோட உறவுகளுக்கும், சூர்யாவோட விழுதுகளுக்கும், அதுபோக வந்து நான் சொன்ன மாதிரி என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் எனது ரம்ஜான் வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்து சொல்லாதவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பிரியாணியோட வீடியோவோடு சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ அவள் சூர்யா வீட்டுக்கு வந்துட்டா வீடியோ எடுத்து போடுறேன். வந்தால் வரவளை வைப்பேன், இல்லைன்னா செலவில் வைப்பேன். ஓகேவா? பாய்.